அறிக்கை விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட தம்பி திருபுவனம் அஜித் மரணத்திற்கு காரணமான காவல்துறையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். சீமான் வலியுறுத்தல். நாம் தமிழர் கட்சி. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகேயுள்ள மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் காவலாளியாக தற்காலிகமாக பணியாற்றி வந்த தம்பி அஜித் பக்தர் ஒருவரின் தங்கநகையை திருடிவிட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் திருபுவனம் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் மரணமடைந்துள்ளது பெரும் அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அளிக்கிறது. திருப்புவனம் காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதால் நிகழ்ந்துள்ள இப்படுகொலை வன்மையான கண்டனத்துக்குரியது. விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் கடுமையாக தாக்கியதாலேயே தம்பி அஜித் உயிரிழந்ததாக கூறி படுகொலைக்கு நீதி வேண்டி அவருடைய உறவினர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் திருப்புவனம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய 6 தனிப்படை காவலர்களை சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பணியிடை நீக்கம் செய்துள்ளார். காவல்துறை விசாரணையில் நடைபெற்ற படுகொலைக்கு பணியிடை நீக்கம் செய்வது மட்டும்தான் தண்டனையா? பணிநீக்கம் மட்டுமே படுகொலை செய்யப்பட்ட அஜித் மரணத்திற்கான நீதியா? பாதிக்கப்பட்ட அவர் குடும்பத்திற்கான துயர்துடைப்பா? திருட்டு புகாருக்காக தம்பி அஜித் அவர்களை கடுமையாக தாக்கி விசாரித்த தமிழ்நாடு காவல்துறை தம்பி அஜித் அவர்களின் மரணத்திற்கு காரணமான காவலர்கள் மீது கொலை வழக்கு பதியாதது ஏன்? அவர்களை கைது செய்து உரிய விசாரணை நடத்தாதது ஏன்? திமுக ஆட்சியில் பாமர மக்களுக்கு ஒரு நீதி அதிகாரம் படைத்தவர்களுக்கு வேறு நீதியா? இதுதான் திராவிட மாடல் கட்டிக்காக்கும் சமூக நீதியா? திமுக ஆட்சியில் காவல்துறை விசாரணையின் போது குரலற்ற எளிய மக்கள் கொல்லப்படும் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது கொடுங்கோன்மையின் உச்சமாகும். கடந்த 4 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட காவல்துறை விசாரணை மரணங்கள் நடைபெற்றுள்ள நிலையில் அம்மரணங்களுக்கு உரிய நீதி இதுவரை கிடைத்தபாடில்லை. சமத்துவம் சமூக நீதி திராவிட மாடல் என்றெல்லாம் கூறிவிட்டு அடிப்படை மனித உரிமையை கூட காத்திட முடியாத அரசாக திமுக அரசு விளங்குவது வெட்கக்கேடானது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் காவல் நிலைய மரணங்களை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது போல் வெளியிட்ட அறிவிப்புகள் யாவும் வழக்கம் போல் வெற்று விளம்பர அரசியல் நாடகம் மட்டும்தான் என்பதை தம்பி அஜித் அவர்களின் படுகொலை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆகவே தமிழ்நாடு அரசு சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தை சேர்ந்த தம்பி அஜித்தை கடுமையாக தாக்கி அவரது மரணத்திற்கு காரணமான திருப்புவனம் காவலர்கள் மீது உடனடியாக கொலை வழக்கு பதிவதோடு குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டு எவ்வித அதிகார குறுக்கீடுமற்ற நியாயமான நீதி விசாரணை நடைபெறுவதை உறுதி செய்து அவரது உயிரிழப்புக்கு காரணமான காவலர்கள் அனைவருக்கும் சட்டப்படி கடும் தண்டனை பெற்றுத்தர வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். அதோடு தம்பி அஜித் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் உரிய துயர்துடைப்பு நிதியும் வழங்க வேண்டுமெனவும் வலியுறுத்துகிறேன் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் எக்ஸ் தளத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தலைகள் காக்க உயிர் தலைவரின் உரமேற்றிய உருப்பகைவரின் கதை மாற்றவே